வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சம்மர் ஸ்பெஷலாக 3 விதமான ஜூஸ் பண்ண போகிறோம். திராட்சை ஜூஸ், மாதுளை ஜூஸ், தர்பூசணி ஜூஸ். 3 ஜூஸுமே நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். சம்மரில் இந்த ஜூஸை குடித்தோம்னா நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம திராட்சை ஜூஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். திராட்சையில நிறைய கெமிக்கல் சேர்க்கறதுனால நான் கல்வுப்பும் மஞ்சள் தூளும் கலந்த தண்ணியில 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 15 நிமிஷம் நம்ம முன்னாடியே கிரேப்ஸை கல்வுப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணியில ஊற வச்சிட்டோம்னா கிரேப்ஸ் நமக்கு சுத்தமாயிரும். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் 2ல இருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. திராட்சையை ஜூசர்ல சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். இதில் ஒரு சின்ன பீஸ் லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ் ஜூஸில் கொஞ்சமாக லெமன் சேர்த்தோம்னா நம்ம குடிக்கும்போது அந்த கிரேப்ஸ்க்கு லைட்டாக ஒரு கரகரப்பு தன்மை இருக்கும். அது தெரியாமல் குடிக்கும்போது நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்க்குறேன். இந்த கருப்பு திராட்சையில் சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும். அதனால நம்ம ஜூஸரை ஸ்பீடாக ஓட விடாமல் விட்டு விட்டு போட்டு அரைக்கணும். அப்போதான் அந்த சீட்ஸ் எல்லாம் அரைப்படாமல் இருக்கும். சீட்ஸ் அரைப்பட்டதுன்னா ஜூஸோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்க்குறேன். ஜூஸை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸ்பீடாக ஓட விடாமல் விட்டு விட்டு போட்டு நம்ம அரைச்சதுனால சீட்ஸ் எல்லாம் அரைப்படலை பாருங்க. கிளியரான கிரேப்ஸ் ஜூஸ் கிடைச்சிருச்சு. சர்வ் பண்ணிடலாம். டம்ளரில் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு முந்நூறு கிராம் மாதுளையை கட் பண்ணிட்டு அதில் உள்ள முத்துக்களை எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஜூசரில் மாதுளை, 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஐஸ் கியூப். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி சேர்க்காமையே நமக்கு ஜூஸ் நிறைய கிடைக்கும். இப்போ நல்லா ஸ்பீடாக ஓட விட்டுறலாம். தொடர்ந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடா போட்டு அரைச்சிடலாம். ஜூஸை ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா நைஸான ஃபில்டரா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நைஸான ஃபில்டர்ல வடிகட்டினாதான் ஜூஸ் நல்லா கிளியரா கிடைக்கும். குடிக்கும் போதும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். கிளியரான டேஸ்டான மாதுளை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். நானூறு கிராம் வாட்டர் மெலனை மேல் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள விதைகளை எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜூசரில் கட் பண்ண வாட்டர் மெலன், கொஞ்சமாக ஐஸ் கியூப், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். வாட்டர் மெலனோட இனிப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சுகரை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இதில் 2 பிஞ்ச் டேபிள் சால்ட் சேர்க்குறேன். அப்போ போட மிஸ் ஆயிடுச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் ஜூசரில் எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது டேபிள் சால்ட்டும் சேர்த்து அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட் சேர்த்திங்கன்னா ஜூஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜூஸை வடிகட்டிடலாம். சுவையான வாட்டர்மெலன் கிளியர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம்.
இந்த டம்ளரில் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஜூஸை விட்டுறலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.